பராக்கிரமசாலியே மா வீரனேன்ற மாதிரி அழைக்கிறாரு நம்மளை அப்படின்றாரு. நீங்கள் கூட கேட்கலாம், எப்படிங்க அது, அவன் இவ்வளோ மோசமாக இருக்கிறான், இவ்வளோ தன்னம்பிக்கையே இல்லாதவனாக இருக்கிறான், கொஞ்சம் கூட தைரியம் இல்லாத தகுதியற்றவனாக இருக்கிறான், இவனை போய் மா வீரனேன்னு அழைச்சா எப்படி, பராக்கிரமசாலியேன்னு அழைத்தால் எப்படின்னு கேட்கலாம். ஏன் அப்படி அழைச்சார்ன்றதுக்கு சில காரணங்கள் இருக்குது, சொல்கிறேன். முதல் காரணம் என்னென்னா, கர்த்தர் மனுஷன் இருக்கிற விதமாக அவனை பார்க்கறது இல்லை. அதான் சொல்கிறேனே, நாட் சீயிங் வித் நேச்சுரல் ஐஸ், இந்த கண்களால் காண்கிறவர் அல்ல கர்த்தர். அவர் விசுவாசத்துக்கு பெரிய லெசன் அவர்கிட்ட தான் கற்றுக்கணும் நம்ம. அவர் இந்த கண்களால் பார்த்து வாழ்கிறவர்கள், அவர் சில காரியத்தை உறுதியாய் நம்புகிறார். என்ன நம்புகிறாரு? இந்த கண்ணில் பார்த்தது நம்புறதில்லை அவர். ஏன்னா அவருக்கு தெரியும் இதை மாற்றிடலான்னு தெரியும், இவனுடைய இந்த அவல நிலையை மாற்றலான்னு தெரியும், இவனுடைய பயத்தை போக்கலான்னு தெரியும், இவனுடைய அஞ்சுகிற குணத்தை மாற்றிடலான்னு தெரியும், ஓடி ஒளிகிறவனை வேற மாதிரி மாற்றிடலாம், வீரனை ஆக்கிடலான்னு தெரியும் அவருக்கு. அதனால இவனை இருக்கிற வண்ணம் பார்க்காமல் அவன் எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி அவன் எண்ணி பார்க்கிறார். ஏன்னா அவர் தானே உண்டாக்குன ஒரு மனுஷனை, தமது சாயலின்படி தமது ரூபத்துப்படியா மனுஷனை உண்டாக்குனாரே. இப்படியா உண்டாக்குனார் இவனை மாதிரி ஓடி ஒளிகிறவனா, நான் ஏழைங்க, எங்கள் ஊர்லேயே நான் தான் மிகப்பெரிய ஏழை, ஏழையிலுமே ஏழை நான் அப்படின்னு சொல்கிறவனா உண்டாக்குனாரு? கிடையாது, அப்படி உண்டாக்கல கர்த்தர். நம்முடைய சாயல்படி ரூபத்தின்படி உண்டாக்குனார். அப்போ கர்த்தருக்கு தெரியுது அவனுக்குள்ள எப்படி அவன் இருக்க முடியும், எப்படி அவன் உண்டாக்கப்பட்டான். அவர் தானே மேனுஃபேக்சரரு, உண்டாக்கினவருக்கு தானே தெரியும், படைச்சவருக்கு தானே தெரியும் எப்படிப்பட்ட ஆற்றல் அவனுக்குள்ள இருக்குது, பொட்டன்ஷியல் என்னன்ற அவருக்கு தான் தெரியும்.